ஹே guys, வெல்கம் டு ராகுல் ரெண்டாம். இன்றைக்கி நம்ம இந்த இந்தியாஸுடைய ஃபஸ்ட்டு கலர் சேஞ்சிங் ஸ்மார்ட் ஃபோன் அதாவது Vivo V23 5G உடைய அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவாங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த பாக்ஸ்லேருந்து வருவோம். இந்த Vivo V23 உடைய பாக்ஸோட மேல் பக்கத்தில் நல்ல டார்க் ப்ளூவில் கொஞ்சம் ஷைனிங்காக ஸ்பார்க்லிங் ஆகிற மாதிரி ஒரு எஃபெக்ட்டில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் பாக்ஸுடைய பேக் சைடில் 7 5G பேண்ட்ஸ் இருக்கிறதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் கூடவே இதோடைய ப்ரைஸிங்கையும் இங்கே போட்டிருக்காங்க. 35,000 அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ பாக்ஸோடைய டாப் சைடில் நமக்கு இந்த மொபைல் கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து ஓரம் வச்சிடலாம். அதுக்கு அடுத்தபடியாக இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் வாரண்டி கார்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு கீழே ஒரு TPU சிலிகான் கேஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்ததாக ஒரு சிம் எஜெக்டர் பின் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு ஃப்ளாஷ் சார்ஜ் 44 வாட்ஸ்க்கான ஒரு ஃப்ளாஷ் சார்ஜ் பாக்ஸ்லேயே கொடுக்குறாங்க. அண்ட் ஒரு USB to Type C கேபிளும் இங்கே கூடவே கொடுக்குறாங்க. அண்ட் ஒரு ஹெட்ஃபோன்ஸ் கொடுக்குறாங்க. ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் 3.5mm to Type C டாங்களும் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் வந்து நமக்கு 3.5mm ஜாக் வந்து இதில் கிடையாது. ஸோ மொபைலில் முதல்ல அந்த பிளாஸ்டிக் ரேப்லேருந்து பிரிச்சிடலாம். மொபைலில் தொட்ட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் நான் சொல்லணும்னா ரொம்ப லைட் வெயிட் அண்ட் ரெண்டாவது ரொம்பவே ப்ரீமியமான ஒரு மொபைலை ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருந்துச்சு. எஸ்பெஷலி இந்த மொபைலுடைய பேக் சைடில் வந்து ஒரு கிளாஸ் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரொம்பவே ஒரு ரஃப்பான ஒரு ஃபினிஷிங்கில் இருக்கிறதுனால அவ்வளோவா ஈஸியாக ஸ்லிப் ஆகாது. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் பிக்கப் ஆகாது. ஸோ அது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் சன்லைட்டில் காமிக்க சொல்ல அந்த வெப்பத்தால் வந்து கலர் சேஞ்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்கிறாங்க. மொபைலுடைய வலது பக்கத்தில் வால்யூம் ராக்கர் கீஸ் அண்ட் ஒரு பவர் பட்டனும் இங்கே கொடுத்துருக்காங்க. மொபைலுடைய இடது பக்கத்தில் ரொம்ப ஃப்ளாட்டாக விட்டுருக்காங்க. அதோடைய மேல் பக்கத்தில் ஒரு நாய்ஸ் கேன்சலேஷனுக்கான ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. அண்ட் மொபைலுடைய அடை பக்கத்தில் நமக்கு ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஒரு Type C போர்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு மைக்ரோஃபோனும் இங்கே கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் ஒரு சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. இந்த சிம் ட்ரேல நமக்கு 2 சிம் மட்டும் தான் போட முடியும், நேனோ சிம். பட் இங்கே வந்து SD கார்டு வந்து நம்மளால் போட முடியாது. மொபைலுடைய பின்பக்கத்தில் Vivo அப்படின்னு இவங்களோட பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த சூப்பரான கிளாஸ் மெட்டீரியல் அண்ட் ட்ரிபிள் கேமரா செட்டப்பும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ளாஷும் இங்கே இருக்குது. இந்த கேமரா செட்டப்பு அண்ட் சுற்றி இருக்கிற அந்த பேனல்ல அந்த சைட்ஸ் எல்லாமே வந்து ஐஃபோனில் பார்த்து அப்படியே காப்பி பண்ண மாதிரியே இருக்குது. முன்பக்கத்துலேயும் நமக்கு ஐஃபோன் மாதிரியே ஒரு நாட்ச் கொடுத்துருக்காங்க சின்னதாக. இதில் 2 கேமராஸ் இருக்குது. மொபைலை இப்போ நம்ம பூட்டப் பண்ணிடலாம். பூட்டப் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் இந்த டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பளிச்சுன்னு பிரைட்டான டிஸ்பிளே AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்பிளே ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே 6.44 இன்ச்சஸுக்கான ஒரு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட HDR10+ சர்டிஃபிகேஷனும் இதில் இருக்குது. அண்ட் இந்த டிஸ்பிளே மேலே நமக்கு ப்ரொடெக்ஷனுக்காக ஸ்காட் எக்ஸ்டென்சேஷன் அப்படின்ற ஒரு மெட்டீரியல் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கொரில்லா கிளாஸ் மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. வியூவிங் ஆங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த சைட்லேருந்து நீங்கள் பார்த்தாலும் டிஸ்பிளே வந்து செம்ம குவாலிட்டியாக இருக்குது. கலர்ஸும் ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்குது. அண்ட் AMOLED அப்படின்றதுனால அந்த பிளாக்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக டார்க்காக இருக்குது. அண்ட் ரொம்ப பிரைட்டான ஒரு வியூவிங் ஆங்கிள்ஸ் நமக்கு கிடைக்குது. இப்போ பாருங்கள். ஸோ இந்த அளவு பிரைட்னஸ் நமக்கு கிடைக்குது. பட் இட்ஸ் ஓகே. நம்ம வந்து ரொம்ப வெயிலில் யூஸ் பண்ண போகிறோன்றப்போ மட்டும்தான் வந்து இது கொஞ்சம் நமக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட்டு நான் நேரில் பார்க்க சொல்ல எனக்கு நல்லாவே தெரியுது. ஸோ வீடியோவில் எந்த அளவு தெரியுதுன்னு தெரில. பட் இந்த நாட்ச் மட்டும்தான் வந்து கொஞ்சம் அந்த பழைய ஓல்டு ஸ்டைலில் இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பட் மொபைல் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸ்லீக்கான ஸ்லிம்மாக ஹேண்டியாக இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப ப்ளஸ் பாயிண்டில் தான் இந்த மொபைல் கொடுத்துருக்காங்க. அண்ட் எட்ஜஸ் வந்து லைட்டாக ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ நீங்கள் வந்து இந்த கேஸ் போட்டிங்கனாலே வந்து அந்த ஷார்ப்னஸும் ஃபீல் ஆகாது. ஆனால் பட் வெயிட்லெஸ், ரொம்ப வந்து லைட் வெயிட்டாக இருக்குது. ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இந்த மொபைலில் நமக்கு Dimensity 920 அப்படின்ற ஒரு MediaTek ப்ராசஸர் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் நமக்கு 8GB RAM + 4GB எக்ஸ்டெண்டபிள் RAM ஆப்ஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மொபைல் நமக்கு FunTouch OS 12 அப்படின்ற வெர்ஷனில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இது வந்து Android 12 மேலே தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ Android 12 வர எல்லா ஃபீச்சரும் நீங்கள் இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஸ்லீக்காக இருக்குது. அண்ட் எல்லா ஆப்ஸுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ஓப்பன் ஆகுது. எந்த இடத்துலையுமே நான் வந்து லேகோ அண்டு ஹேங்கோ எந்த இடத்துலையும் நான் வந்து ஃபேஸ் பண்ணவே இல்லை. ஸோ மொபைல் எந்த விதத்துலையுமே ஃப்ரீஸ் ஆகலை. ஸோ நல்லாவே ஒர்க் ஆகிடுச்சு. நான் யூஸ் பண்ண வரைக்கும் நான் வந்து 1 டே தான் யூஸ் பண்ணேன். ஸோ அது வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அண்ட் கேமிங்கும் நான் இதிலேருந்து எதுவுமே டெஸ்ட் பண்ணல. ஸோ அதனால் வந்து பெருசாக என்னால் பெர்ஃபார்மன்ஸ் பற்றி இங்கே பேச முடியல. பட் என்னோட கெஸ்ஸிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ ஒரு நீங்கள் ஆவரேஜான ஒரு கேமராக இருந்தீங்கன்னா இந்த மொபைல் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அடுத்ததாக இந்த மொபைலுக்கு உரித்தான ஒரு விஷயம் கேமரா. ஸோ கேமரா பற்றி நம்ம அடுத்து போயிடலாம். ஸோ பேக் சைடில் நமக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 64 MP பிரைமரி சென்சார் அண்ட் ஒரு 8 MP அல்ட்ரா வைட் அண்ட் ஒரு 2
2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ சென்சார் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் இருந்து எடுத்த சாம்பிள் இமேஜஸ் எல்லாத்தையும் நான் போடுறேன், பார்த்துட்டே வாங்க. ஸோ 64 மெகா பிக்சல் பிரைமரி கேமராவில் எடுத்த ஃபோட்டோ இமேஜஸ் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. அண்ட் அல்ட்ரா வீடும் நல்லாவே வந்திருக்கு. இங்கே மேக்ரோ மட்டும் தான் கொஞ்சம் மொக்கையாக கொடுத்துருக்க மாதிரி தெரியுது. அண்ட் வீடியோ சைடில் வரும்போது இங்கே ரியர் லேயரில் வந்து 4K 30 FPS வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் 1080p 60 அண்ட் 1080p 30 இதையும் நம்ம ஸ்விட்ச் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் வீடியோ சைடில் நமக்கு ஸ்டாண்டர்ட் ஸ்டெபிலைசேஷன் அண்ட் அல்ட்ரா ஸ்டெபிலைசேஷன் அப்படின்ற 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ ரெண்டுமே ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத வீடியோ பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. கைஸ், இப்போ நம்ம வந்து இந்த Vivo V23 உடைய ரியர் கேமராவில் 1080p 60 FPS வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வீடியோவோட குவாலிட்டி வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். நான் வந்து பேன் பண்ணுறேன் இப்போது. ஸோ பேன் வந்து செம ஸ்மூத்தாக பேன் ஆகுது. அண்ட் அதே மாதிரி டப்புன்னு நிறுத்தினா கூட அது வந்து ஸ்மூத்தாக தான் நிற்குது. சூப்பராக அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி விஷயம் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது வந்து வைட் ஆங்கிள் மோட். ஸோ 0.6x வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் வந்து 30 FPS மட்டும் தான் நமக்கு சப்போர்ட். வந்து விளாகிங்லாம் பண்ண சொல்ல நீங்கள் அல்ட்ரா வைடில் வச்சு பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக வரும். அண்டு நீங்கள் பார்க்கலாம், சன் வந்து டவுன் இறங்கிட்டுருக்கு. அதனால் வந்து லோ லைட், கொஞ்சம் லைட் வந்து கம்மியாக தான் இருக்குது. இந்த லைட்டிங்கில் வந்து எந்த அளவு கேப்சர் பண்ணுது அப்படின்றத நீங்கள் பாருங்கள். ஸோ சூப்பராக இருக்குது. வீடியோ வந்து இதில் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. பட் அவுட்புட் வந்து எந்த அளவு இருக்கும் அப்படின்னு தெரியல. பட் கலர் வந்து இன்னும் கொஞ்சம் டல்லாக தெரியுது. பிரைட்டாக வர மாட்டேங்குது அல்ட்ரா வைட் ஆங்கிளில். இங்கே நமக்கு மூவி மோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துறாங்க. பட் நான் வந்து 4K 30 FPSல எடுத்தேன். அண்ட் அதுவும் இல்லாமல் கலர்ஸ் மட்டும் பார்ப்பறது இல்லாமல் மேலேயும் கீழே வந்து பிளாக் பார்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து மூவி எஃபெக்ட் எடுத்துகிட்டு வரதுக்காக இது வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்லோ மோஷனை பொறுத்த வரைக்கும் இங்கே 1080pல 120 FPSும் 720pல நமக்கு 240 FPSும் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸ்லோ மோஷனும் ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே ஒரு 960 FPS இல்லைனா 480 FPS எடுத்துன்னு வந்திருக்கலாம். பட் இவங்க ஏன் எடுத்துன்னு வரல அப்படின்னு தெரியல. அண்ட் அடுத்தபடியாக மோர் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா ப்ரோ மோடு அது இதுன்னு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அண்ட் டைம் லேப்ஸ் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ டைம் லேப்ஸில் எடுத்த வீடியோவை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்ததாக இந்த மொபைலோடைய செல்ஃபி கேமரா சைடு வருவோம். செல்ஃபி கேமரா வந்து வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சல் பிரைமரி ஆட்டோ ஃபோக்கஸோட இருக்கிற ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் செகண்டரி ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைடும் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டுத்துலையுமே எடுத்த சாம்பிள் ஃபோட்டோஸ் இப்போ நீங்கள் பார்க்கலாம். ஸோ பிரைமரி கேமரா 50 மெகா பிக்சல் வந்து வேறு லெவல்னே சொல்லலாம். பிரைட்டான இமேஜஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் அல்ட்ரா வைடும் சொல்கிற அளவு வந்து ரொம்ப மோசம்லாம் கிடையாது. எட்ஜஸ் வந்து அந்தளவு கரெக்டாலாம் இங்கே ஒர்க் ஆகல. பட் இருந்தாலும் போர்ட்ரேட் மோட் இஸ் ஓகே. அண்ட் ஃப்ரண்ட்டில் நமக்கு டூயல் டோன் ஒரு ஸ்பாட் லைட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நமக்கு கலர் டெம்பரேச்சரும் நம்ம மாற்றிக்கலாம். கூல் அண்ட் வார்ம் அந்த மாதிரிலாம் மாற்றிக்கலாம். அண்ட் இதில் எடுத்த ஒரு சாம்பிள் இமேஜையும் நீங்கள் பாருங்கள். செல்ஃபி கேமராலேயே நமக்கு 4K 30 FPSல வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. அண்ட் 1080p 60 FPSக்கான ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. கைஸ், இது வந்து 1080p 60 FPSல ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா அந்த 50 மெகா பிக்சல் கேமரா மூலமாக ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ஷேக்னஸ் வந்து இருக்குது. நீங்கள் பார்த்தால அப்படியே பளிச்சுன்னு தெரியுது. வீடியோவோட குவாலிட்டி வந்து ரொம்பவே பிரைட்டாக இருக்குது. ரொம்ப பளிச்சுன்னு இருக்குது. அந்த 50 மெகா பிக்சல் வந்து கண்டிப்பாக இங்கே ஒர்த்தான ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்லலாம். ஸோ நீங்கள் ஒரு விளாகர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கேமரா இருந்தால் மட்டும்தான் ரொம்ப குவாலிட்டியான ஒரு கண்டென்ட் வந்து உங்களால் கொடுக்க முடியும். உண்மையிலே சொல்லப்போனால் பிரைட்டு அந்த அளவு பிரைட்டு செல்ஃபி கேமரா சான்ஸே இல்லை. அந்தளவு சூப்பராக இருக்குது. கைஸ், இப்போ நான் வந்து அந்த ஸ்டெடி மோடை வந்து ஆன் பண்ணிட்டேன். பட் ஸ்டெடி மோடை ஆன் பண்ண வாட்டி நமக்கு வெறுமனே 30 FPS மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ணுற ஆப்ஷன் நமக்கு வரும். ஸோ 60 நமக்கு வராது. பட் 60 வரலனா கூட 30லேயே வந்து சூப்பராக ஒரு ஸ்டெபிலிட்டியான ஒரு ஃபுட்டேஜ் நமக்கு கிடைக்குது. ஸோ முன்னாடி பார்த்ததை விட இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டெடியான ஃபுட்டேஜ் நமக்கு கிடைக்கும். பட் கொஞ்சம் லாங்காக கை எடுத்துன்னு போகிற மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜாக நமக்கு படும். பட் அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கும் இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்றத இப்போ நான் வீடியோ கட் பண்ணிட்டு சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் இன்னும் ஒய்டாக பார்க்கலாம். ஸோ கையை நல்லா லென்த்தாக எடுத்துன்னு போகிறேன். ஸோ எவ்வளோ ஒய்டாக நீங்களால் பார்க்க முடியுது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்து அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ். ரெண்டாவது 8 மெகா பிக்சல் ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதுலேருந்து நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுவும் வந்து ரொம்ப குவாலிட்டிலாம் அந்தளவுலாம் லாஸ் ஆகலை. ஸோ அதாவது 50 மெகா பிக்சலை கம்பேர் பண்ண சொல்ல 8 மெகா பிக்சல் வந்து ஒரு பாதி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது வந்து ரொம்ப குவாலிட்டி அதிகமாக இருக்கும். பட் இது வந்து அதோட பாதின்னு சொல்லலாம். அல்ட்ரா வைட் ஆங்கிள் வந்து ரொம்ப வைடான நமக்கு கவரேஜ் நமக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் வீடியோஸ் அதாவது விளாக்ஸ்லாம் நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா இந்த அல்ட்ரா வைட் ஆங்கிளில் வச்சு நீங்கள் ஷூட் பண்ணலாம். ஸோ ரொம்பவே வைடான ஒரு ஃபீல்ட் ஆஃப் வியூ நமக்கு கிடைக்கும். இது வந்து ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவில் வந்து HDR அப்படின்ற ஒரு மோடை வச்சு நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ வீடியோவில் HDR மோட். ஸோ இதனால் நமக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா HDR அதாவது ஹை டைனாமிக் ரேஞ்ச் கொண்ட ஒரு வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். ஹை டைனாமிக் ரேஞ்சுனால் என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே டார்க்கான ஒரு இடம் கூட பிரைட்டாக காமிக்கும். அதே மாதிரி ரொம்ப பிரைட்டான இடம் கூட கொஞ்சம் கம்மி பண்ணி ரொம்பவே ஒரு குவாலிட்டியான ஒரு கண்டென்ட் நமக்கு கொடுக்கும். ஸோ இங்கே பார்த்தாலே தெரியும் பின்னாடி வந்து சன் செட் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த ஒரு வானமும் பிரைட்டாக இருக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் டல் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபெக்டாக காமிக்குது. நம்ம ஃபேஸும் டல்லாக இருக்கிற ஃபேஸு நம்ம பிரைட் பண்ணி காமிக்குது. ஸோ இது எல்லாமே ஒரே டைமில் நடக்கிறதுன்றது ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்டு
செம்மையாக இருக்குங்க. வீடியோ குவாலிட்டி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த Vivo V23ல. கண்டிப்பாக சொல்லப்போனால் Vivo வந்து செம்மையாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். கேமராவில் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் வந்து நீங்கள் எதுக்கு வாங்குறீங்களோ இல்லையோ, கேமராக்குன்னா கண்டிப்பாக இந்த மொபைலை வாங்கலாம், நான் சஜஸ்ட் பண்ணுவேன். வீடியோ சைட்லேயும் இந்த ஸ்பாட்லைட் ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்பாட்லைட் வேணாம் அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரீன் லைட்டும் இங்கே அவைலபிளாக இருக்குது வீடியோ சைடில். ஸோ இது வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். பின்னாடி நிலாவே தெரியும் அந்த இடத்துல. ஸோ அந்தளவு பார்த்திங்கன்னா ரொம்ப லோ லைட்டான ஒரு இடம். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஸ்பாட்லைட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பாட்லைட் போடுறது மூலமாக நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு பிரைட்டான ஒரு லைட்டிங் கிடைக்கும். ஸோ இது வந்து கோல்டு ஒயிட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு டிஃபால்ட் கலரும் இருக்குது. அண்ட் இந்த மாதிரி ரொம்ப வார்மான டோன்லேயும் இருக்குது. ஸோ நமக்கு எந்த டோன் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ கூல் வச்சா இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது, அதனால் வந்து இப்போ கூல் வச்சுருக்கேன். அண்டு இது வந்து டிஃபால்ட்டாக இந்த கலரில் வரும். அண்ட் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து விளாகர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த நைட் டைம்ஸ்லாம் நீங்கள் எங்கன்னா போய்ட்டு விளாக் எடுக்க சொல்ல இந்த மாதிரி ஒரு லைட்டிங் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எடுத்துகிட்டு போகாமல் அவங்களே இந்த மாதிரி கூட கொடுக்கறது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் டூயல் வியூ அப்படின்ற ஒரு வீடியோ மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. சைடு வந்து என்னுடைய ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராலையும் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி பேக் சைடில் வந்து இந்த மாதிரி சைடில் வந்து காமிக்கலாம். ஸோ ரெண்டுமே வந்து அல்ட்ரா வைட் ஆங்கிலையும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒன்று ஆப்ஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க. செல்ஃபி சைட்லேயும் நமக்கு 240 FPS அண்ட் 120 FPSக்கான ஸ்லோ மோஷன் ஆப்ஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க. செல்ஃபி சைடில் நமக்கு 240 FPS கொடுத்துறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் 1080p 120 FPS இங்கே அவைலபிளாக இருக்குது. ஒரு 12 ஹவர்ஸ் கிட்டே இந்த மொபைலை நான் நல்லாவே யூஸ் பண்ணேன். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே எனக்கு வந்து 38%க்கான பேட்டரி இருந்தது. ஸோ ஃப்ளாஷ் சார்ஜ் 44 வாட்ஸ்க்கான சார்ஜரை யூஸ் பண்ணி நான் வந்து சார்ஜ் பண்ணேன். ஸோ சார்ஜ் ப்ளக் பண்ணும்போது 38% இருந்தது. அண்ட் ஒரு 48 மினிட்ஸுக்கு அப்புறமா வந்து 100% ஆயிடுச்சு. 0 to 100 வந்து 1 ஹவருக்குள்ளே ஆகிடும் அப்படின்றது நம்ம இங்கே வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டரி வந்து இங்கே 4200 mAh கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆவரேஜ்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப கம்மி கிடையாது, ரொம்ப அதிகமாக கிடையாது. இந்த மொபைலுடைய பேக் பேனல் வந்து கலர் சேஞ்சிங்கான ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்படி பிடிச்சி கொஞ்ச நேரம் வந்து நான் இங்கே நிற்கிறேன். ஸோ நின்றுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கப்புறமா எந்த அளவு வந்து கலர் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றத வந்து உங்களுக்கு உள்ளே போய் நான் வந்து காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து ஷேடில் வந்துட்டேன். இப்போ பாருங்கள் மொபைலோட கலர் எந்த மாதிரி மாறி இருக்குது அப்படின்றத. ஸோ இந்த மொபைல் வந்து யாருக்கெல்லாம் சூட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ரெகுலரான ஒரு நார்மலான ஒரு யூசர், எனக்கு வந்து பெருசாக எந்த விதமான ஒரு ப்ராசஸரும் தேவையில்லை, ஸோ நான் கேம்ஸ்லாம் வந்து விளையாட மாட்டேன், பட் கேமராஸ் எனக்கு வேணும், ஒரு நல்ல ஒரு மொபைல் ஹேண்டியாக இருக்கணும், பார்த்து லுக்காக இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த மொபைல் நீங்கள் சூஸ் பண்ணலாம். அண்ட் நீங்கள் ஒரு யூடியூப் விளாகராக இருந்தால் கூட இந்த மொபைலை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். பிகாஸ் இதில் கேமராஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி ஃப்ரண்ட் கேமராஸ்லாம் வந்து ரொம்பவே தரமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த மொபைலில் ப்ரோஸ் நிறைய இருக்குது, கான்ஸ் ஒன்றுமே நீங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மொபைலையும் கான்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. நீங்கள் ஒரு கேமராக இருந்து இந்த மொபைல் நீங்கள் வாங்குறது இருந்தீங்கன்னா இந்த மொபைலில் 90 Hz வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு தோணும். அடுத்ததாக ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருந்துருக்கலாம், எதுக்காக இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியல. அண்ட் மூணாவது டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் நமக்கு மைக்ரோ SD கார்டு போகிறதுக்கான சப்போர்ட் இங்கே கிடையாது. ஸோ இங்கே வந்து 8128 ப்ரைஸிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 29,990 அப்படின்ற ப்ரைஸிங்கில் ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இதோடைய ஹையர் வேரியன்ட் 12GB RAM வேரியன்ட் வந்து நமக்கு 34,990 அப்படின்ற ப்ரைஸிங்கில் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா 30,000 ரூபாயில் ஒரு நல்ல மொபைல் வாங்கணும், கேமரா சென்ட்ரிக்கான ஒரு மொபைல் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா அவங்களுக்குலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அண்ட் என்னுடைய இன்ஸ்டாகிராம், டெலிகிராமோட லிங்க்ஸ்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களிடமிருந்து விடைபெறுவது ராகுல். பை பாய்.